இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான். இந்த குடும்பத்துல இருக்கிற நல்லவங்க எல்லாரையும் தூக்கணும்னு அந்த துஷ்ட சக்தி பிளான் பண்ணிடுச்சு. ராணி வயித்துல தசாவதானி இருக்கிறதுனால யாராலையும் ராணிய நெருங்க முடியாது, அவளை எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் வளர்மதி, தர்ஷினி, தாத்தா, பாட்டின்னு எல்லாருக்கும் பிரச்சனைய கொடுத்திருக்கு. அவங்க எல்லாரையும் எப்படியோ பிரச்சனையில இருந்து காப்பாத்தி தூங்க வச்சாச்சு. லாஸ்டா இருக்கிறது தாமரை ஒருத்தி தான். அவளுக்கு தான் அடுத்து ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தாமரைய காணோம். அப்போ கண்டிப்பா அவ ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கணும். எங்க போயிருப்பா? இவங்களை எல்லாம் இங்கே கொல்லணும்னு பார்த்த துஷ்ட சக்தி அவளை மட்டும் எங்க கொண்டு போயிருக்கோம்? கண்டுபிடிப்போம். அடிமையே, போன காரியம் என்ன ஆச்சு? அந்த நம்பூதிரியோட கதையை முடிச்சிட்டேன். சபாஸ், அவனை எப்படி கொன்ன? அது வந்து நீங்க எனக்கு கொடுத்த மந்திர சக்தியை வச்சு அவனை நான் சாம்பல் ஆக்கிட்டேன். ஒருவேளை நாம சொன்னது பொய்ன்னு இந்த படுபாவை கண்டுபிடிச்சிட்டானோ? இங்க பார், உன்கிட்ட நான் கடைசியா கேக்குறேன், உண்மையிலேயே நீ அந்த நம்பூதிரிய கொன்னுட்டியா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த காரியத்தை நான் பக்காவா செஞ்சு முடிச்சிட்டேன். நாளைக்கு அந்த காளி பூஜை நடக்காது. அதை நடத்ததா அந்த நம்பூதிரி உயிரோட இல்லையே. ஏ அடிமையே, உன்னோட அபார நடிப்பு என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. நீ அந்த நம்பூதிரியை எரிச்சு சாம்பலாக்கிட்ட இல்ல? பாப்பா, நீ உன்னோட அப்பா அம்மா 2 பேரையும் நினைச்சு கவலைப்படாத. இப்போ நடந்துட்டு இருக்கிற போராட்டம் எல்லாமே உனக்காக தான். நீ நல்லபடியா இந்த உலகத்துக்கு வரணுன்றதுக்காக தான். நீ இந்த உலகத்துக்கு வரும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த குடும்பத்துல இருக்கிற நல்லவங்க எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. நீ தசாவதானி குழந்தை, உனக்கு எல்லாமே தெரியும். ஜாய், ஜாய், ராணி வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது பிரச்சனை முடியாது. இதை விட பல மடங்கு பிரச்சனைகள் உருவாகும். ஜாய், நாளைக்கு நடக்க போற காளி பூஜையை செய்ய போறது என்னோட ராணி இல்ல. என்ன சொல்ற பம்மி? ராணி இந்த பூஜையை செய்யலனா வேற யார் செய்வாங்க? ஏன்னா ராணி காளி வேஷம் போட்டதும் அவ உடம்புக்குள்ள அந்த காளியே இறங்கிடுவா. அந்த காளியோட தெய்வ சக்திக்குள்ள தசாவதானி பாப்பாவும் அடங்கிரும். அவங்க 2 பேரும் ஒன்னானதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க தானே போற. பொம்மி, நீ இத பத்தி சொல்லும் போது அதை கேக்குற எனக்குள்ள பயங்கரமா வெறி ஏறுது பொம்மி. அந்த துஷ்ட சக்தி அதோட வேலையை ஆரம்பிச்சதுனால ராணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு பார்க்க வந்தேன். ஆனா நீ இருக்கிற வரைக்கும் ராணிக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே எதுவுமே ஆக விட மாட்டேன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. பொம்மி, இப்போதைக்கு நீ ராணியையும் நாளைக்கு நடக்க போற பூஜையையும் பாத்துக்கோ. நான் மத்த பிரச்சனைகளையும் இந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
தமன்னா அத்தை. தம்பி கடைசியா நம்ம கிட்ட இந்த இடத்துல வச்சுதானே சொல்லிட்டு கிளம்பி போனாரு. இல்லத்த, இந்த இடம் மாதிரி தெரியல. அது இன்னும் கொஞ்ச தூரம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் தமன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த இடம் தான். சரி சரி, உள் பக்கமா போய் தேடி பார்க்கலாம் வா. சரி வாங்க போய் பார்க்கலாம். சார், அவங்க கண்டிப்பா எதையோ தேடி தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள தேடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். மேடம், அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னு உங்க துப்பாக்கியை காட்டி அவங்கள லாக் பண்ணா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இல்ல சார், இப்ப நம்ம போனா அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க நம்மள பார்த்தா உஷாராயிடுவாங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்க்கலாம். உள்ளதான் இருப்பாங்க. எங்க போய் பார்க்கலாம் வா. தெரியலையே. மேடம், அவங்க எங்கேயோ போறாங்க. ஆமா சார், வாங்க போலாம் வாங்க. மனோ, என்னாச்சு? ஐயோ, என் நேரம். அங்க பாருங்க. அத்தை, எனக்கு நல்லா தெரியும், இது சித்தப்பாவோட செருப்பு தான். ஆமா தமன்னா, இது தம்பியோட செருப்பு தான். சித்தப்பா செருப்பு கழட்டி வச்சுட்டு போன மாதிரி தெரியல. எதுக்கோ பயந்து உயிரை கையில புடிச்சிட்டு ஓடும்போது இந்த ஒரு செருப்பு மட்டும் கழண்டு விழுந்த மாதிரி தெரியுது. இல்லனா இன்னொரு செருப்பு காணுமே அத்தை. இங்கதானே எங்கேயாவது விழுந்திருக்கணும். ஐயோ, என்ன தமன்னா திடீர்னு இப்படி வயித்துல புளிய கரைக்கிறீங்க? தம்பி, சித்தப்பா, எங்க தம்பி இருக்கீங்க? சித்தப்பா எங்க இருக்கீங்க? தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தமன்னா, ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி ஏதாவது அவரை துரத்தி இருக்குமோ? இல்ல ஏதாவது நாய் நரி இழுத்துட்டு போயிருக்குமோ? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது அத்தை. ஐயோ, எனக்கு என் தம்பிக்கு அப்படி ஆகணும்னு ஆசையா? முதல்ல அவரை தேடுவோம் வா. தம்பி,